வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு யாலூஸ் மசாலாவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு செல்லக்குட்டி கொட்டி போட்டது தான். அது கூடவே பூனைகள் பற்றின ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். பூனைகளுக்கு சராசரியாக 244 எலும்புகள் இருக்கும். இது எதை பொறுத்து மாறுனா, பூனைகளோட வால் அளவு பொறுத்து 230லேருந்து 250 அளவு வரைக்கும் மாறும். நமக்கு எப்படி வலது கை பழக்கம் இடது கை பழக்கம்னு இருக்கோ, அதே மாதிரி ஆண் பூனைகள் லெஃப்ட் ஹேண்டராகவும் பெண் பூனைகள் ரைட் ஹேண்டராகவும் இருக்கும். அந்த காலத்தில் டக்ஸிஸ் அப்படிங்கிற ஒரு பூனை இனத்தை ஈஜிப்டில் காடா வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஜீன்ஸ் எப்படி எலி அப்புறம் கொரிலா மாதிரியான விலங்குகளை ஒத்து போகுதோ, அதே மாதிரி கேட்ஸ் பூனைகளோட ஜீன்ஸும் 95.6% புலிகளோட ஒத்து போகும். நமக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூனிக்கோ, அதே மாதிரி பூனைகளோட மூக்கில் இருக்க பிரிண்ட்ஸும் அதுக்கு யூனிக்ஸ் தான். ஒவ்வொரு பூனைக்கும் ஒவ்வொரு விதமான பிரிண்ட் இருக்கும். நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறோம், வாக்கிங் போவோம், ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வோம். அதே மாதிரி பூனைகளுக்கு பிடிச்ச விஷயம் அதை க்ரூம் பண்ணிக்கிறது. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, அதை வாழை நக்கிறது, அதவே செல்ஃபாக க்ரூம் பண்ணிக்கிறது தான். இதனால அதுக்கு என்ன ஆகும்னா, டென்ஷன் ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். எப்படி யானைகளால் 3 மைல் தூரத்தில் இருக்க தண்ணியும் ஸ்மெல் பண்ண முடியுமோ, அதே மாதிரி பூனைகள் காற்றில் வர வாசங்களை உணர முடியும். இதனால தான் நீங்கள் என்ன சமைச்சாலும் பூனை டக்குன்னு உங்கள் பக்கத்தில் ஓடி வந்துடுது. பூனைகளுக்கு 3 கண்ணிமைகள் இருக்கு. நம்மள சில பேர் நம்மளோட வாழ்நாள பாதி தூங்கியே கழிப்போம் என்ன மாதிரி. அது மாதிரி பூனைகள் தங்களோட வாழ்நாளில் 1/3 பங்கு தூங்கியே கழிக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 to 16 hours வரைக்கும் ஸ்லீப் பண்ணுது. நம்ம ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாய்கள் தான் அதிகமாக பெட்டாக வளர்ப்பாங்க. ஆனால் யூஎஸில் கேட்ஸ் தான் அதிகமாக பெட்டாக வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோனா 8.8 மில்லியன் அளவுக்கு கேட்ஸை வளர்க்குறாங்க. பூனைகளை பெட்ஸாக வளர்க்கம் இப்போ இருந்து இல்லை, 9500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பூனைகளை பெட்ஸாக வளர்க்குறாங்க. 1963 ஸ்பேஸுக்கு ஒரு கேட்டை அனுப்பியிருக்காங்க. அதாவது 18th அக்டோபரில். அந்த கேட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரோ கேட்னு சொல்கிறாங்க. எல்லா விலங்குகளும் எப்படி பவுண்ட்ரி மார்க் பண்ணுமோ, அதே மாதிரி பூனைகள் தன்னோட ஓனர்ஸை மார்க் பண்ணி வைக்கும். மியோங்கிற வித்தியாசமான வார்த்தைகளில் அதோட ஓனர்ஸை மார்க் பண்ணி வைக்கும். இந்த மியோ ஒவ்வொரு பூனைக்கும் வேறுபடும். இதுதான் ஹியூமன்ஸ் கூட அது கம்யூனிகேட் பண்ணுற யூஸ் பண்ணுற ஃபார்ம். அண்ட் மியோவிலே 100 டிஃப்ரெண்ட் மியோஸ் இருக்குது. நம்ம எப்படி ஏபிசிடி ஆனா அப்படி சொல்கிறோமோ, அதே மாதிரி மியோஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உலகத்திலே அதிகமாக வாழ்ந்த பூனை 38 வயசுடைய ஒரு பூனை தான். அதுக்கு மேலே எந்த பூனையும் வாழ்ந்ததா ஹிஸ்ட்ரியில இல்லை. பூனைகளால் எல்லா சுவைகளையும் உணர முடியும், ஆனால் சர்க்கரையோட சுவையை மட்டும் பூனைகளால் உணர முடியாது. அப்புறம் குரூப் ஆஃப் கேட்ஸை நம்ம கிளவுடுன்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே நான் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நோவோட கதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடவுள் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கும் போது நோவா கிட்ட எல்லா மிருகங்களையும் 2 பேரை உருவாக்கிக்கோ எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. அப்போ கடவுள்கிட்ட இருந்து சிங்கத்தோட வாயிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த பூனை இனம்னு சொல்கிறாங்க. இது பிப்ளிக்கல் வெர்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது, பட் உண்மையாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம யாலூஸ் மசாலா. பூனைகள் மட்டும் இல்லை, எல்லா மிருகங்களுக்கும் உணர்ச்சி இருக்குது. அதை மதிப்போம், மதிப்பளிப்போம், தமிழ் போல் வளர்வோம். தமிழ் வணக்கம். இது எங்கள் வீட்டு செல்லக்குட்டீஸ் 3 பேர் பிறந்தாங்க. அவங்களுக்கு பேர் ஆப்பிள், லாவா, ஜார்விஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்.